ஓம் நம சிவாயா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரகசியம். மேஷ ராசியில பிறந்தவங்க நீங்க இந்த ஒரு தவறை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது தாமதமாகும். ஆனா அதையே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வேகமா முன்னேற ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது மேஷ ராசி அக்னித்துவம் தனித்துவம் சேர்ந்த ராசி. அதாவது சீக்கிரம் முடிவெடுக்கிறது, வேகமா பேசுறது, உடனே கோபம் வர்றது மனசுக்கு நல்லது. ஆனா பொறுமை அப்படிங்கிறது குறைவு. இந்த எல்லா குணங்களுக்குமே மேஷ ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல பெரிய தவறு என்ன அப்படின்னா யோசிக்காம முடிவெடுக்கிறது தான். ஆமா நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்க அதிகமா தவறு பண்றது என்னன்னா ஒரே கோபத்துல அல்லது ஒரே உற்சாகத்துல முடிவெடுத்துருவாங்க. பின்னாடி யோசிச்சாதான் அது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேலை செய்யற இடத்துல யாராவது ஒருத்தருடைய வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. வீட்டில் யாராவது எதிர்த்து பேசினா உடனே மனசு புண்ணாகிடுறாங்க. நண்பர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட உடனே தூரம் வச்சிருவாங்க. இது எல்லாமே மெதுவா வாழ்க்கைய பாதிக்க ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியா செவ்வாய் கிரகம் மேச ராசியை ஆள்றது. செவ்வாய் அப்படிங்கிறது என்ன குணம் கொடுக்குன்னு தெரியுமா? துணிவு, தைரியம், வேகம், கோபம், உடனடி முடிவு. இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தினால தான் மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதுமே முன்னாடி போகணும், யாருக்கும் கீழே இருக்கக்கூடாது, நான் தான் சரி அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலுமே வேகம் நல்லது கிடையாது. சில நேரம் நிதானம் தான் வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசிக்காரங்க இந்த தவறை பண்ணாதீங்கன்னா, முதல்ல கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. கோவம் வந்த உடனே பேசாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக உறவுகளை உடைக்காதீங்க. யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே விலகாதீங்க. ஒரு நாள் காத்திருந்து யோசிங்க, அப்புறம் முடிவெடுத்தீங்கன்னா அது சரியான பாதையை காட்டும். மேஷ ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம் என்னன்னு தெரியுமா? ஆனா அதே நேரத்துல பொறுமை இல்லாததான் ஒரு குறையுமே. இந்த குறைய சரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய உயரம் அடைவீங்க. நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்க இன்னொரு பெரிய தவறு என்னன்னா எல்லாரையுமே நம்பிடுறீங்க. முகத்துல நல்லா பேசுறவங்க எல்லாமே நல்லவங்கன்னு நினைச்சிடுறீங்க. இதனாலதான் பல தடவை ஏமாந்த அனுபவங்களும் கூட உனக்கு இருந்துட்டு இருக்கு. ஜோதிட ரீதியா மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையானவங்க. அதனாலதான் மற்றவங்களுக்கு அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா வாழ்க்கை ரீதியா பார்க்கும் பொழுது எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால யாரையுமே உடனே நம்பாதீங்க. சில நேரம் கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய நடத்தையை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம்தான் மனசை திறந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு தவறும் இருக்குது. தனியாக எல்லாத்தையுமே சமாளிக்க முயற்சி பண்ணுறது. உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். கஷ்டம் இருந்தால் நம்பிக்கையுள்ள ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அது குடும்பமாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அல்லது பெரியவராக இருக்கலாம். மனசு லைட்டாகும். மேஷ ராசிக்காரங்க நினச்சது நடக்காத நேரம் வந்த உடனே கவலைப்படுவாங்க. என்னால் முடியலையா அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு தாமதம் இருக்கும், ஆனால் தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. சிறிது லேட்டாக தான் செய்யும், ஆனால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அதனால தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, மேஷ ராசிக்காரங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா ராஜயோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வேணும் அப்படின்னா இந்த 3 தவறை மட்டும் தவிர்த்துக்கணும். கோபத்தில் முடிவெடுக்காதீங்க, யாரையுமே உடனே நம்பாதீங்க, பொறுமையை இழக்காதீங்க. இதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகும் நேரம் நெருங்கி கொண்டே இருக்குது. சரியான முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல காலம் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் திரும்பும். அதனால் மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே நீங்கள் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு வேலை வந்துச்சுன்னா உடனே ஆமாம் சொல்லிடுறீங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உடனே குதிச்சுடுவாங்க. ஆனால் அந்த வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா இல்லையான்னு பின்னாடி தான் புரியும். ஜோதிட ரீதியாக பார்த்தா மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதுமே முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த வாய்ப்புமே விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லா வாய்ப்புமே நமக்காக இருக்காது. சில வாய்ப்புகள் எல்லாமே நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது நம்மளை தவறான பாதைக்கு கூட அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அதனால தான் மேஷ ராசிக்காரங்க ஏதாவது புதிய வேலை அல்லது ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும்.
முதல்ல இது எனக்கு தேவையா, 2வது இது எனக்கு நல்லதா, 3வது இதனால என் குடும்பத்துக்கு பயன் இருக்கா, இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைச்சாதான் அந்த முடிவை எடுக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையுடைய பாதை மாறி போயிரும் நண்பர்களே. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு தவறு, பெரிய தவறு என்னன்னா, யாராவது எதிர்த்து பேசினா உடனே விலகிடுறீங்க. இந்த குணம் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு இருக்கும். ஒரு 100ல் 80% இது இருக்கும். யாராவது உண்மையை சொன்னாங்கன்னா கூட அவங்க என்னை மதிக்கலை அப்படின்னு நினச்சி தூரம் போயிடுறீங்க. ஆனால் உண்மையை சொல்கிறவங்க தான் நமக்கு நல்லவங்க. ஜோதிட ரீதியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு சுயமரியாதை அதிகம். அது நல்ல குணம்தான். ஆனால் சில நேரம் அந்த சுயமரியாதை தான் உறவுகளை உடைக்க காரணமாகவும் இருக்கும். வாழ்க்கை ரீதியாக பார்த்தா சில விஷயங்களை பொறுத்துக்கணும், சில வார்த்தைகளை விட்டுடணும், சில நேரம் அமைதியாக இருக்கணும். அதுதான் உறவுகளையும் காப்பாற்றும். மேஷ ராசிக்காரங்க இந்த தவறு மட்டுமே பண்ணாதீங்க. உண்மை சொல்கிறவங்கள என்றைக்குமே நீங்கள் விட்டு விலகக்கூடாது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை கொண்டு போவாங்க உங்களுக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, பணம் வந்தால் சேமிக்காமல் செலவு பண்ணுறது. இது ஒரு முக்கியமான விஷயம். மேஷ ராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சேமிக்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏதாவது வாங்கணும்னா உடனே வாங்கிடுவாங்க. யாராவது கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக செவ்வாயுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் பணம் கையில் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மேஷ ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு பழக்கம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது பணம் இருந்தால் தான் நிம்மதி. சம்பாதிக்கிறதுங்கிறது முக்கியம், ஆனால் சேமிப்புங்கிறது அதை விட முக்கியம். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம்னா ஒரு நாள் பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க உங்கள் கையில் பணம் வந்த உடனே முழுக்க செலவு பண்ணாதீங்க. சில பணங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. அதுதான் எதிர்காலத்தில் உங்களை காப்பாற்றும் நண்பர்களே. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு தவறு அப்படிங்கும் பொழுது எல்லாத்தையுமே தனியாக செய்ய முயற்சி பண்ணுறது. உதவி கேட்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் உதவி கேட்குற பண்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லை. யாரையுமே தொந்தரவு பண்ண விரும்ப மாட்டீங்க. எல்லாத்தையுமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கை ரீதியாக பார்த்தா ஒருத்தர்னால எல்லாத்தையும் செய்ய முடியாது. சில நேரம் உதவி தேவைப்படும், சில நேரம் ஆதரவு தேவைப்படும், சில நேரம் யாராவது தோளாக இருக்கணும். அதனால தான் மேஷராசிக்காரங்க உதவி கேட்க தயங்காதீங்க. அது பலவீனம் இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனம் தான். உதவி கேட்டால் தான் வேலை சீக்கிரமாக முடியும். முன்னேற்றம் அப்படிங்கிறது வேகமாக வரும். நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவசரமாக கோவப்படுறது. சின்ன விஷயத்துக்கே கோவம் வந்துடும். அந்த கோவத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு பிறகு தான் வருத்தத்தை கொடுக்கும். ஜோதிட ரீதியாக செவ்வாய் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கோபம் அதிகமாகும். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால தான் காலையில் தினமும் எழுந்ததுமே அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கோபம் வந்தால் உடனே பேசாதீங்க. சிறிது நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள். அப்புறம் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். மேஷ ராசிக்காரங்க வெளியில் ரொம்பவே தைரியமாக இருப்பீங்க. எதையுமே பயப்படாமல் பேசுவீங்க. எந்த பிரச்சனையுமே நேராக எதிர்கொள்வீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்களே மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. வெளியில் கம்பீரமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சீக்கிரமாக பாதிக்கப்படுவாங்க. யாராவது ஒரு வார்த்தை தவறாக பேசினா அதை மனசுக்குள்ளே வச்சு கொண்டே இருப்பாங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மெதுவாக மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும், தூக்கம் குறையும், சிந்தனை குழப்பம் வரும். சில நேரம் யார்கிட்டையுமே பேசவே மனசு வராது. அதனால் மேஷ ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியே சொல்லுங்கள். நம்பிக்கையுடன் ஒருத்தர் கூட பகிர்ந்துக்கோங்க. அது நண்பனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது பெரியவராக கூட இருக்கலாம். சொன்ன உடனே மனசு லைட்டாகும், வாழ்க்கை சுலபமாக தெரியும். நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு தவறு, இது ரொம்ப பேருக்கு இருக்கும். ஒரு வேலை ஆரம்பித்தா உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது தவறு. ஒரு முயற்சி பண்ணுனா உடனே வெற்றி வேண்டும், ஒரு கனவு வச்சா உடனே நிறைவேறணும் அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கை. ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் வந்த நிலையாகத்தான் இருக்கும். அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மேஷ ராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய நிலையை அடைவாங்க அப்படின்னு. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது மெதுவாக வளர்ந்தாதான் நீண்ட நாட்களுக்கு அது நமக்கு நிலைக்கும். உடனே வந்த வெற்றி சில நேரம் உடனே போயிடும், ஆனால் கஷ்டப்பட்டு வந்த வெற்றி வாழ்க்கை முழுக்க இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்க அவசரப்படாதீங்க. நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, முயற்சியை விட்டுறாதீங்க. நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய தவறு, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறது. கடந்த காலங்கள் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. அப்போது நான் அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த வாய்ப்பை விட்டுட்டேன், அந்த மனிதரை நம்பக்கூடாது, இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க.
இனி வரக்கூடிய நாட்களை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.